வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம 2 வகையான கார சட்னி பார்க்க போறோம். இது வந்து தஞ்சை மாவட்ட ஸ்பெஷல். தஞ்சை மாவட்டத்தில எல்லார் வீட்லயும் இந்த கார சட்னி செய்வாங்க. இந்த சூடான இட்லியோட கூட வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த பூண்டு கார சட்னி, பச்சை மிளகாய் கார சட்னி 2மே. இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த 2 சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்ப அதுக்கு முதல்ல பச்சை மிளகாய் சட்னிக்கு தேவையானத பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு பெரிய பச்சை மிளகாயா இருக்கணும். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்த தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளிய அரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு கார சட்னிக்கு ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/2 தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல பச்சை மிளகாய் கார சட்னிக்கு நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல ஒரு வாணல் அடுப்பில வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய உடைச்சு சேர்த்துக்குங்க. முழுசா சேர்த்தீங்கன்னா வெடிக்கும். காம்ப கிள்ளிட்டு மிளகாய உடைச்சு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் நல்லா பச்சை மிளகாய் வதங்கணும். இப்போ ஓரளவு வதங்கின பிறகு நம்ம உரிச்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் தக்காளியையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 3மே சேர்ந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துடும். அதனால் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது அதே வாணலே நம்ம காஞ்ச மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். பூண்டு கார சட்னிக்காக மிளகாயை சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இந்த மிளகாயை நல்ல கருப்பாகிற வரைக்கும் நல்லா கருக வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த பூண்டு சட்னி ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பக்கம் அப்படி தான் செய்வோம். நீங்களும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. ஆனால் இந்த பூண்டு கார சட்னி, பச்சை மிளகாய் கார சட்னி 2மே அல்சர் உள்ளவங்க, பைல்ஸ் உள்ளவங்கலாம் சாப்பிடாதீங்க. அது ஒத்துக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கருப்பாக நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லாவே கருகா வறுத்துக்கணும். இப்போ இந்த மிளகாயையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அதே வாணலில் நம்ம உரிச்சு வச்சுக்கிற பூண்டையும் தக்காளி, இது பாதி தக்காளி தான், இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடான இட்லி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ 2 சட்னிக்கும் வதக்கியாச்சு. இப்போ இதே வாணல்லே நம்ம கடுகு, உளுந்து தாளிச்சுக்கலாம். வேறு வாணல் வச்சுக்க வேண்டாம். இதே வாணல்லே தாளித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளித்து நம்ம இறக்கி வச்சுப்போம். இப்போ 2 சட்னிக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ இதை போய் நம்ம அம்மியில் தான் அரைக்க போகிறோம். அம்மியில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல பச்சை மிளகாய் சட்னிக்கு அரைச்சிக்கலாம். முதல்ல பச்சை மிளகாயும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் வச்சு சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் தான். நான் மிக்சியில் தான் அரைக்கலாம்னு நினச்சேன். இப்போ எங்கள் வீட்லேயும் அம்மியில் அரைச்சி கேட்டாங்க. அதனால் அம்மியை அரைச்சி காட்டுவோன்னு அம்மியிலே அரைச்சி காட்டுறேன். இப்போ பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நல்லாவே எடுத்து இது மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. நைஸாக அரைச்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கார சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அது அம்மியை கழுவ வேண்டாம். அப்படியே அதுலேயே நம்ம பூண்டு கார சட்னிக்கு இந்த காஞ்ச மிளகாயை வச்சு அரைச்சிக்கலாம். வறுத்த மிளகாயை வச்சு முதல்ல இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாயும் உப்பையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்குங்க. அப்போ தான் இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ தக்காளியையும் பூண்டையும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நாளாகுது அம்மியில் அரைச்சி. நான் வீடியோக்காக அம்மியில் அரைச்சி காமிக்கிறேன். எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போ 2 சட்னியுமே நம்ம அம்மியில் அரைச்சாச்சு. இப்போ நமக்கு 2 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பூண்டு கார சட்னியை 1 வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். வச்சிருந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகா சட்னியும் சூடான இட்லியில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சூடாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நமக்கு சூடாக ஆவி பறக்குது பாருங்கள் இட்லியில். இப்போ 2 சட்னி வச்சுக்கலாம். முதல்ல பச்சை மிளகா கார சட்னி வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டு கார சட்னி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இட்லி இனிமேல் இந்த சட்னி தான் அரைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைச்சி பாருங்கள். கட்டாயமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுக்கிறோம். அப்போல்லாம் அம்மியில் அரைச்சி அப்படியே சும்மா தான் வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.